அம்மா நேரம் ஆயிட்டுலம்மா, அதனால போய் படுத்திருப்பாங்களா இருக்கும். அகிலாண்டா தூங்குற நேரம் தானே, அதனால போய் படுத்திருப்பாவளா இருக்கும். நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்து வையே, நான் போய் கை கால கழுவிட்டு வாரேன். ஏமா விடுங்கம்மா, நம்மளே இவ்வளவு நேரம் தலைவலிய போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். தலையெல்லாம் வலிக்குது, நீங்க வேற கத்திட்டு இருக்காங்க. போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைங்க, நாங்களும் போய் கை கால கழுவிட்டு வரோம். எத்தே வந்துட்டீங்களோ? இல்லத்தே நேரம் ஆயிட்டேன், என்ன வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். எத்தே சோரா? ஏத்தே நீங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டலாம், அதனால இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டியா, அங்கேயே இருந்துருவேன்னு நினைச்சிட்டேன் தேய். சோறு வடிக்கல தே, மதியம் இருந்ததை நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுல தண்ணி ஊத்தி போட்டேன். ஆமா தே, தண்ணி ஊத்தி எல்லாம் கெட்டு போயிடும்ல, காலையில கஞ்சி குடிக்க முடியாதுல்ல. ஏத்தே நான் என் புருஷனுக்கு போன் பண்ணி கேட்டேன் தேய், அவர் தான் பாதிலே ஒழுங்கா சொல்லல. நான் வரதா இருந்தா சோறு பொங்கலான்னு தான் நினைச்சேன். அவரு எதுவுமே சொல்லாம அந்த கட் பண்ணிட்டாரு. அதனால தான் புதுசா சோறு பொங்காம இருந்த சோறை 2 பேரும் தின்னுட்டு தண்ணி ஊத்தி போட்டோம். நீங்க 4 பேரும் காலையில தான் வருவீன்னு நினைச்சிட்டே தேய், இல்லனா நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுருவீன்னு நினைச்சேன். இல்ல தேய், 8 மணி ஆகுதுக்குள்ள சோத்தை தின்றுவீல்ல, அதனால தான் 8 மணி ஆகுதுக்கு முன்னாடி அவருக்கு போன் பண்ணி கேட்டேன். ஒழுங்கான பதில் வரலன்னே சோறு பொங்கல தேய். ஏத்தே அவ சொன்னாலும் அது மாதிரி தான் நானும் நினைச்சிட்டேன் தேய். 8 மணிக்கெல்லாம் வீட்டுல சாப்பிட்டுருவியல்ல, இன்னைக்கு ஒழுங்கான பதில் சொல்லணும்னே ஹோட்டல்ல சாப்பிட்டுருவியன்னு நினைச்சோம். நல்லா நினைச்சியே. இப்போ நாங்க 4 பேரும் என்னத்தை திங்கிறது? கோடலெல்லாம் கோவிச்சு போய் வந்திருக்கோம். மோனிகா என்ன இதெல்லாம்? இந்த கோமரியோட போன் போட்டாளோ? ஏமா அனுஷ்காவை கூட்டிட்டு அவசர அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தோம்ல, அப்பந்தாமே இவ போன் பண்ணா. என்னால இப்ப எதுவும் பேச முடியாது, கட் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா நான் சாப்பாடை பத்தி எதுவும் நினைக்கலமா. ஓ பொண்ணாட்டிக்கு தான் நமக்கு நேரம் கிடையாதுல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சோறு வேணும்னு நீ தான் சொல்லியிருக்கணும். ஏமா வெளியே போன இடத்துல சோத்தையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? நமக்கு தெரியும், இந்த கோமரிகளுக்கு தெரியலையே. நம்ம ஆர்டர் கொடுத்தா தானே சமைச்சு வைப்பாளுவல. குடும்ப நடத்தியால இல்ல ஹோட்டல் நடத்தியாலன்னு தெரியல. நமக்கு தான் சோதனை வேதனை வந்து நிக்குது. ஹோட்டல் கடை திறந்திருந்தா வந்து போய் வாங்கிட்டு வந்து தொலைச்சிருக்கலாம். இப்போ எந்த கடை திறந்திருக்கா, எல்லாம் மூடி இருக்கா. வீட்ல தான் சோறு இருக்குமே நினைச்சிட்டு எதையுமே நினைக்காம இங்க வந்து தொலைச்சாச்சு. இப்போ எல்லா கடையும் பூட்டி இருப்பாங்க, என்ன பண்ண சோத்துக்கு? அகிலாண்டா என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கா? வீட்ல சோறு பொங்கலையா? கேட்டா நீங்க முன்னக்கூட்டியே ஆர்டர் கொடுக்கணும்னு ஆர்டர். ஏமா சமைக்கலாத, உனக்கு 2 பேரும் இருக்கீல்ல. மாமா அது வந்து உங்க மகனுக்கு நான் போன் போட்டேன். அவரு சாப்பாடை பத்தி நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லலையா, அதனால தான் சமைக்கல மாமா. என்னம்மா இதெல்லாம், போனவே வீட்டுக்கு திரும்ப வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் கேட்கவே கூடாதுமா, நீ தான் பொறுப்பா செய்யணும். சரி மாமா, என்ன இது மாதிரிலாம் நடக்காது, நீங்க எங்க போனாலும் சோத்தை பொங்கி வச்சிரு. அகிலாண்டோ இப்ப என்ன பண்ண? தட்ட தூக்கிட்டு பேர் வழியா போவோம். 2 மார்பால் வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சோத்துக்கு தேர்வுக்கு தான் போக வேண்டியிருக்கு. வீடு அகிலாண்டோ, அந்த பிள்ளை என்ன செய்வா? கேட்டிருக்காம ஒழுங்கா பதில் சொல்லல. இன்னைக்கு ஒரு நாளா ஒரு கிளாஸ் பாலை ஊத்தி எல்லார்கிட்டையும் கூட குடிச்சிட்டு படுப்போம். மார்பாலுகளுக்காக இவங்க பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க. நமக்கு பாலை குடிச்சா தூக்கம் எங்க இருந்து வர? இல்ல பாசிவே எப்படி அடங்க? ஏ கோமரி முழிச்சிட்டே நிக்கிறியே எதுக்கு? உங்க மாமா கேட்காவல, போய் பாலை ஊத்தி கொண்டு போய் கையில குடுப்பா. நல்ல பெரிய கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டு போய் குடு. சரி தேய். என் மாவனுக்கு ஊத்திட்டு வந்து குடு. ஏத்தே உங்களுக்கு? எனக்கு பாலை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் தான் போய் படுக்கேன். சரி, ஒண்ணுக்கு 2 இருந்தா ஒரு பிரச்சனை
குழந்தை ஏன் இப்படி பண்ண? சமைச்சிருக்கலாம்ல. எங்க அம்மா அப்பாவும் வருத்தத்தோடு போறாவ. ரொம்ப பசியோட வந்தோம் குழந்தை எல்லாரும். நான் தான் உங்களுக்கு போன் போட்டு கேட்டேல, நீங்க ஒழுங்கான பதில் சொல்லல. அதனால தான் இன்னைக்கு முழுக்க வர முடிய போலன்னு பானைக்குள்ள தண்ணி ஊத்திட்டு படுத்தேன். வேணா கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் போய் சோத்த மட்டும் போய் இங்கே இருக்க குழம்பு ஊத்தி கொண்டு வரேன். வேண்டாம் குழந்தை, இனி சோறு பொங்காண்டா. பாலை மட்டும் ஊத்திட்டு வந்துட்டா நாங்க குடிச்சிட்டு படுக்கோம். சரிங்க, போன விஷயம் என்னாச்சு? ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஆமா அண்ணன், அனுஷ்காக்கு என்னாச்சு? அனுஷ்காவுக்கு ஒண்ணும் இல்ல, அவளை போய் காப்பாத்திட்டோம். நீங்க சொன்ன இடத்துல தான் இருந்தா. ஒன்னே ஒருத்தன் கடத்தி வச்சிருந்தான்னு சொன்னால, அவனே தான் அனுஷ்காவையும் கடத்தி கொண்டு வச்சிருந்தான் அதே இடத்துல. ஐயோ, எதுக்காக அண்ணன் இப்படி கடத்தியாமே? அது வேற ஒண்ணும் இல்ல, அத்தை தான் அனுஷ்காவை கடத்த சொல்லியிருக்காவ. என்னது அத்தையா? எந்த அத்தை? அண்ணி செல்லமாத்த தான். என்ன சொல்றீங்க குழந்தை? அவிய பிள்ளையே அவிய கடத்த சொன்னாவளா? இது என்ன அநியாயமா இருக்கு? செல்லம்மா சித்தி மோசம் தெரியாம இவ்வளவு மோசமா இருப்பான்னு இப்பதான் தெரியுது. ஆனந்த், எதுக்காக கடத்த சொன்னாவளா? கோமரி, பால் அடுப்புல வச்சிட்டியா இல்லையா? இந்த போறேன் தேய். ஏங்க சொல்லுங்கங்க, வேற என்னலாம் ஆச்சு? குழந்தை எங்க அம்மா சத்தம் படியால போய் பால் முதல்ல ஆத்திட்டு வந்து எல்லாருக்கும் கொடு. அதுக்கு பிறகு நம்ம உட்காந்து பேசுவோம். நான் ரூமுக்கு போறேன். ச்சே, அதுக்குள்ள போயிட்டாரே. முதல்ல நம்ம பால் ஆத்திட்டு போய் கொடுத்துருவோம். ஆனந்த், என்னாச்சு ஆனந்த்? எதுக்காக கடத்த சொன்னாவளா? சரோ பிள்ளை தூங்கிட்டானா? வா உள்ள போய் பேசலாம். ஆனந்த், பால் சுட்ட உடனே நான் வாங்கிட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. சரி சரோ. ச்சே, செல்லம்மா சித்தி இவ்வளவு மோசமா இருக்கவள எதுக்கு? பெத்த பிள்ளைனி கூட பார்க்காம இப்படி ஆள் வச்சு கடத்துறது? அவளையே இப்படி எல்லாம் பண்றவன நம்மளாம் அவங்களுக்கு ஏமாத்திரம். அவியட்டெல்லாம் எப்பவுமே உஷாராதான் இருக்கணும். குழந்தை எல்லாருக்கும் பால் ஆத்தி கொடுத்தாச்சே குழந்தை? கொடுத்துட்டேங்க. நான் தான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், போன் என்னால பேச முடியல. சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு தான் வருவான்னு உனக்கு தெரியாதோ? நாங்களாவது தாங்கிடுவோம். அப்பா அம்மா பசியோட போய் படுத்துட்டாவ. ஏன் குழந்தை இப்படி பண்றா? வீட்டுல சாப்பிட்றாவளோ இல்லையா? நீ சமைச்சு வைக்க வேண்டியது உன்னோட கடமை தானே. இப்ப சாப்பிடலன்னா என்ன காலையில கஞ்சி குடிக்க போறோம்? இதுக்காக நீ சமைக்காம இருப்பியோ? இல்லங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டேலாம் ஒழுங்கா பதில் சொல்லல. அதான் ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பியன்னு நினைச்சிட்டேன். குழந்தை இதெல்லாம் ரொம்ப தப்பு குழந்தை. அங்க இருந்த டென்ஷன்ல போன் பேசுற மாதிரியா இருந்துச்சு. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்னாச்சுங்க? என்ன நடந்துச்சு? அனுஷ்காவை உண்மையிலேயே சித்தி தான் கடத்தினாவளோ? ஆமா குழந்தை, அவங்கதான் ஆள் வச்சு அனுஷ்காவை கடத்திருக்காங்க. அவியலே கடத்திட்டு பிரவீன் மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாவளா? ஆமா குழந்தை, அதனாலதான் பெரிய பிரச்சனை ஆயிட்டு. எதுக்குங்க இப்படி பண்ணாவே? ஏன் கடத்தினாவ பெத்த பிள்ளைய? அது வேற ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு பதிலா அனுஷ்காவை கடத்திட்டாவலாம். என்ன சொல்றிய? புரியல. அது வந்து குழந்தை பிரவீன் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை கடத்த சொன்னாவலாம். அதுக்கு பதிலா அவனுங்க அனுஷ்காவை கடத்திட்டானுவ. எதுக்காக பிரவீன் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை கடத்தினாவளா? அது பிரவீனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ தப்பான தொடர்பு இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காவ. ஐய, சே, இப்படி இல்லாம யோசிப்பாவே. ஆமா குழந்தை, அப்படி யோசிச்சுட்டு அந்த பொண்ணை கடத்த சொல்லி போட்டோ அனுப்பியிருக்காங்க. அது ஒரு குரூப் போட்டோ, அதுல அனுஷ்காவும் இருந்திருக்கா. அவனுங்க அனுஷ்கா தான் அதுன்னு நினைச்சிட்டு அனுஷ்காவை கடத்திட்டானுங்க. சோ கடவுளே, இதெல்லாம் இந்த சித்திக்கு தேவையா? ஆனா ஒண்ணு, உங்க அத்தை ரொம்ப மோசங்கிறது இதுல இருந்தே தெரியுது. தன் வினை தன்னை சுடும்பாவ கரெக்டா சுட்டுருக்கு அவியல தான். அவிய யாரையோ கடத்த போய் மகளையே கடத்த வேண்டிய நிலைமை ஆயிட்டு பாருங்க. ஆமா குழந்தை, அதனால பெரிய பிரச்சனை ஆயிட்டு. யார கடத்திருக்காங்கன்னு உங்க ஒழுங்கா விசாரிக்காம அனுஷ்காவை காணணும்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன உடனே நாங்க அந்த இடத்துக்கு போய் அனுஷ்காவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனோமா. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையே தெரிஞ்சிச்சு. சரிங்க, இப்ப பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டுல? அனுஷ்கா புருஷன் கூட போயிருக்காளா? அம்மா கூட போயிருக்காளா? அத்தைய ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டாங்க மாமா. ஐயோ, என்ன சொல்றிய? ஆமா குழந்தை, அத்தை மேல மாமா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. உடனே போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க குழந்தை. உங்க அத்தைக்கு இதெல்லாம் தேவைதான். உள்ளே கிடக்கட்டும். குழந்தை ஏன் குழந்தை இப்படி சொல்றா? பின்ன சரோஜா வயித்துல இருக்க குழந்தையே அழிக்க பார்த்தாவ. நான் அவங்க வீட்டுல போய் தங்கினதுக்கு என்ன பாடு எண்ணி படுத்தினாவ தெரியுமா? சரோஜாவையும் அப்படிதான் பாடாப்படுத்தியிருக்காவ. நாங்க ஒன்னும் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம். நீ அவளுக்கு ரொம்ப இலக்காரமா போச்சு. இப்போ அவியலே களி திம்பாவில்ல. நல்லா தின்னுட்டு கிடக்கட்டும், அப்பயா திருந்தி அவளான்னு பாப்போம். வீடு குழந்தை அங்கேயே பெரிய பிரச்சனையாயிட்டு. சரிங்க, இப்ப அனுஷ்கா எப்படி இருக்கா? அவளா அழுதுட்டே இருந்தா குழந்தை. மாமா கூட தான் அனுப்பி வச்சுட்டு வந்தோம். மாமா கூடயா? பிரவீன் கூட போகலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? எப்படி அவங்க அனுஷ்காவை கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறா? பிரவீனை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேங்கிற பேர்ல அடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அத்தை தானே. அதனால கோவத்துல பிரவீனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இனி யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க குழந்தை. ஐயோ, எங்க அத்தை மாமா அப்படி சொன்னாவே? ஆமா குழந்தை, அவங்க ரொம்பவே கோவப்பட்டாங்க. இவ்வளவு நடந்த பிறகு யார்தான் கோவப்படாம இருப்பா? எங்க அம்மையா இருந்தா அவ்வளவுதான். சே, அனுஷ்காவுக்கு மட்டும் எங்க வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது? அதான் தெரியல குழந்தை, அவ கிடைச்சிட்டா நீ எல்லாம் சரியாயிரும்னு நினைச்சேன். பார்த்தா இப்போ உங்க அத்தை மாமா விட்டுட்டு போயிட்டாங்க. பிரவீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்னான். அனுஷ்கா மேல எந்த தப்பு இல்லைங்கிறது அவனுக்கும் தெரியும். அவனாவது அனுஷ்காவை கூட்டிட்டு போயிருக்கலாம்.
அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே அவனும் அப்படியே போயிட்டான் குழந்தை. கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்கல்ல, அந்த கோவம் தான் காரணம். ச்சே, இப்படி ஆயிப்போச்சுங்க. நான் வந்திருந்தா கூட நான் பிரவீன்ட்ட கொஞ்சம் பேசியிருந்திருப்பேன். குழந்தை, நீ அவங்களுக்கு போன் போடவே இல்லையோ? இல்லைங்க, பிரவீன் தான் 2 தடவை போன் போட்டான். நான் போடவே இல்லை. சரி குழந்தை, நாளைக்கு காலையில போன் போட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு மெதுவா விசாரி. அனுஷ்கா மேல எந்த தப்பு இல்லைங்கிறத அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு குழந்தை. நீ தான் எப்படியாவது பேசி எடுத்து 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஏங்க, எத்தனை தடவை தாங்க சேர்த்து வைக்க? போன தடவை ஒரே சண்டை, அப்பயே நான் தான் சேர்த்து வச்சேன். பிரவீன் நான் சொன்ன பிறகு தான் அவளை வந்து கூட்டிகிட்டே போனான். அதனாலதான் குழந்தை இப்பயே நீயே சொல்லுன்னு சொல்றேன். எல்லா தப்புக்கும் அத்தை தான் காரணம். அவங்களையும் பிடிச்சி ஜெயில போட்டாச்சு. அனுஷ்கா என்ன தப்பு பண்ணா? பாவம் குழந்தை அழுதுகிட்டே இருந்தா. அது பிரவீனுக்கும் தெரியும். நீ கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை குழந்தை. சரிங்க. ஆமா, என்னமோ உங்க அத்தை வெளியே வர மாட்டாவளோ? ஆமா குழந்தை.